10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Relative velocity in 1 and 2 dimensional motion. இப்போ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி 1 dimensional and 2 dimensional மோஷனில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2 objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B is called relative velocity of object A with respect to B. இப்போ வந்து 2 different velocity இருக்க 2 ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 2 ஆப்ஜெக்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 2 ஆப்ஜெக்டை நான் என்னென்ன ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன், A and B 2 ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏவோட ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம்னா பியை பொறுத்து பியோட வெலாசிட்டியை பொறுத்து ஏது வந்து எவ்வளோ வெலாசிட்டி. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அப்படின்னா இன்னொன்னோட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ த 2 ஆப்ஜெக்ட்ஸ் A and B are moving with different velocities, then the velocity of one object. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி with respect to another object is called relative velocity of object A with respect to B. ஓகே, அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை வச்சு என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். அனதர் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 3 கேசஸ் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னா 3 கேசஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 1. இப்போ கேஸ் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் A and B மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி VA and VB. இப்போ VA and VBங்கிற ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் டிஃப்ரெண்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. எங்கே மூவ் ஆகுது, அலாங் த ஸ்ட்ரெயிட் ட்ராக் இன் த சேம் டைரக்ஷனில். இப்போ வந்து 2 ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறேன். A and Bங்கிற 2 ஆப்ஜெக்ட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் என்ன ஆகுதுன்னா 2 ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா சேம் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. அப்போ சேம் ட்ராக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராக்கில் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா VA வெக்டர் VB வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அப்போ வந்து கிரவுண்டை பொறுத்து அதோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா பியை பொறுத்து ஏவோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். பியை பொறுத்து ஏவோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அதை எப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா VAB வெக்டார் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். அப்போ ரெண்டுமே என்னது சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ். ரெண்டுமே என்னது சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ வந்து பார்த்தோன்னா பி ஆப்ஜெக்டை பொறுத்து ஏ ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ வெலாசிட்டி அதுதான் வந்து என்னது VAB வெக்டார். இப்போ VAB வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ ஏ ஆப்ஜெக்டை பொறுத்து பி ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். ஏ ஆப்ஜெக்டை பொறுத்து பி ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், BA வெக்டார் ஈக்குவல் டு VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார். அப்போ இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப், அப்போ இதோட மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூட்னா என்ன, இதை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் VAB. த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் 2 வெலாசிட்டி. அப்போ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதை தான் இதை வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணாமல் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா VABங்கிறது இதோட மேக்னிடியூட். அப்போ the magnitude of relative velocity of one object with respect to another is equal to the difference in. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சைன் சொல்லியிருக்கோமா, அப்போ நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னது இங்கே டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் கேஸ், the two object A and B moving uniform velocity VA and VB along the straight track but opposite direction. இப்போ வந்து பாருங்க VA and VB ரெண்டுமே என்னது ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ அந்த டூ ஆப்ஜெக்டோட யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா VA and VB. இப்போ A ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா VA வெக்டார். நெக்ஸ்ட் B ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா VB வெக்டார். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ட்ராக்கில் இருக்குது பட் ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் ட்ராக்கு பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெக்டரில் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா VAB வெக்டார் ஈக்குவல் டு, நம்ம ஜென்ரலாகவே என்னன்னு சொன்னோம், VAB வெக்டர் அப்படின்னா B வெக்டரை பொறுத்து, B ஆப்ஜெக்டை பொறுத்து A ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, B ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாவே என்னது, இப்போ VABனா எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பியை பொறுத்து ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதே வந்து பார்த்தோன்னா VBA அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஏவை பொறுத்து பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரி, இப்போ என்ன சொல்லிட்டோம், இந்த டூ ஆப்ஜெக்டும் எப்படி இருக்குன்னா சேம் ட்ராக்ல இருக்குது, யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குது, ஆனால் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ A ஆப்ஜெக்ட்டுக்கு B ஆப்ஜெக்ட்டுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இதை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா VAB வெக்டார். அப்போ பியை பொறுத்து ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ VAB வெக்டார் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், VA வெக்டார் என்னது ரெண்டுமே என்னது சேம் ட்ராக். அப்போ வந்து என்னது எப்போயுமே ரிலேட்டிவ் வெலாசிட்டினாவே இங்கே என்னது மைனஸ், இது வந்து என்னது ஏவுக்கு வந்து பிங்கிறது எப்படி இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது, ரெண்டுமே சேம் டைரக்ஷன்னா இங்கே வந்து என்ன இருக்கும் ப்ளஸ்ன்னு எடுப்போம். அதே வந்து பார்த்தோன்னா ஏவுக்கு வந்து பார்த்தோன்னா பிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மைனஸ். அப்போ VA வெக்டார் மைனஸ் ஆஃப் VB வெக்டார். அப்போ இது ரெண்டையும் நம்ம பாருங்கள், இப்போ இந்த மைனஸும் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். சரி, நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ ஏவை பொறுத்து பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஏவை பொறுத்து என்னது பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அதை எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா VBA வெக்டார் ஈக்குவல் டு VBA வெக்டார் ஈக்குவல் டு VB வெக்டார் மைனஸ், இங்கே வந்து என்னது இது வந்து இந்த சைன் வந்து என்னது இது ஆக்சுவலாக ஃபார்முலாவில் இருக்க சைன், இது வந்து என்னது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா மைனஸு, அப்போ இங்கே ஒரு மைனஸ் VA வெக்டார். அப்போ இங்கே மைனஸும் இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸா. அப்போ எப்படி எழுதலாம் VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். அப்போ இதோட ரிசல்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இதோட இப்போ மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னா என்னது VAB ஆர் VBA தான் வந்து என்னது மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. த மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் with relative to other is equal to the sum of magnitude of their velocities. அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னது the magnitude of relative velocity of one object with respect to other is equal to sum of magnitude of their velocity. அப்போ இதோட VABங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா VA ப்ளஸ் VBக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, இதுதான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த வெலாசிட்டிஸ் VA வெக்டார் அண்ட் VB வெக்டார் அட் an angle theta between the direction. இப்போ வந்து அந்த டைரக்ஷனில் தீட்டாங்கிற ஆங்கிளில் டூ ஆப்ஜெக்ட்
VA அண்ட் VB வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னது டூ ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், VA வெக்டர் அண்ட் VB வெக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டூ வெலாசிட்டி எந்த ஆங்கிளில் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து தீட்டாங்கிற ஆங்கிள், இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாங்கிற ஆங்கிள். அப்போ பிட்வீன் த டைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து பார்த்தோன்னா தீட்டாங்கிற ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா இந்த டூ ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா VAB வெக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த B வெக்டரை பொறுத்து A வெக்டரோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி, B வெக்டரை பொறுத்து A வெக்டரோட வெலாசிட்டியை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா VAB வெக்டர். அப்போ அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா VA வெக்டர் மைனஸ் VB வெக்டர். இப்போ இது வந்து என்ன இருக்குது, வெலாசிட்டிங்கும் போது வந்து பார்த்தோன்னா வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இதோட மேக்னிடியூடு வேல்யூ அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள் VAB வெக்டரோட, இப்போ VAB வெக்டர் அப்படின்னாவே இது என்னது வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படி வெக்டார்னாவே நம்ம எப்படி சொல்லுவோம், ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அதே வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ இப்போ இதோட மேக்னிடியூடு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். இதோட மேக்னிடியூடு வேல்யூ VAB வெக்டரில் VAB மேக்னிடியூடு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துக்குவோம் VAB. அப்போ VAB ஈக்குவல் டு மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா VAB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB cos theta. இது வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஃபார்முலா. ஏன்னா எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா VAB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB cos theta. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா tan பீட்டா. இப்போ tan பீட்டா இங்கே வந்து பார்த்தோன்னா பீட்டாங்கிறது இங்கே என்ன நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள். இப்போ இந்த டூ வெலாசிட்டிக்கு இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் தான் வந்து பார்த்தோன்னா பீட்டா. அப்போ tan பீட்டா ஈக்குவல் டு VB sin theta by VA மைனஸ் VB cos theta. இது வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. என்னென்னா tan பீட்டா ஈக்குவல் டு VB sin theta டிவைட் பை VA மைனஸ் VB cos theta. இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் நம்ம மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு இது வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னது டைரக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு டைரக்ஷன்னாவே இது பீட்டா தான் டைரக்ஷன். அப்போ பீட்டா ஈக்குவல் டு இந்த டேனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொண்டு போகணும் அப்படின்னா ரைட் சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1/tan வரும். இது இந்த டேனோட வேல்யூவை அப்படியே ரைட் சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 1/tan சேஞ்ச் ஆகும். அப்போ 1/tan நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ்னு சொல்லலாம். 1/tan ஈக்குவல் டு tan இன்வர்ஸ். அப்போ பீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் VB sin theta டிவைடட் பை VA மைனஸ் VB cos theta. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த VABங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா VABங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா மேக்னிடியூடாக டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் tan பீட்டாவில் வந்து இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா பீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் VB sin theta டிவைட் பை VA மைனஸ் VB cos theta. இதில் வந்து பீட்டாங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷனை டினோட் ஆங்கிள் இது வந்து பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன். இந்த ஈக்குவேஷன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட். அப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொன்னோம் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனாக தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ VABங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூடையும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா tan பீட்டா ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷனை டினோட் பண்ணுது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா தேர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 3 கேசஸ் இருக்குது. இப்போ தேர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ 2 தீட்டாங்கிற ஆங்கிளில் வந்து என்னது இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இன்பிட்வீனில் வந்து ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் டைரக்ஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இப்போ சப்போஸ் இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுற ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 0.
அப்போ theta is equal to 0 அப்படின்னா the bodies move along parallel straight line in the same direction. அப்போ theta is equal to 0 அப்படின்னா டூ ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா பேரலாக ஸ்ட்ரெயிட் லைனில் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ சேம் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், விஏபி இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, விஏபி வெக்டார் ஈக்குவல் டு விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இதோட மேக்னிடியூட் வேல்யூ என்னது, விஏபி இதோட மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் டூ ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை தான் வந்து பார்த்தோன்னா தீட்டாவோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா அது எது என்ன கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, the bodies move along the parallel straight line in the same direction. அப்போ வந்து பார்த்தோன்னா டூ ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னென்ன கன்சிடர் பண்ணியிருப்போம், விஏ வெக்டார் அண்ட் விபி வெக்டார்னு சொல்லியிருப்போம். அப்போ அதோட வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா விஏபி வெக்டார் ஈக்குவல் டு விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். அதே வந்து பார்த்தோன்னா இன்னொரு மாதிரி எழுதலாம், பிஏ வெக்டார்னு எடுத்தோம் அப்படின்னா விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார். நெக்ஸ்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பாடிஸ் மூவ் அலாங் த பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெண்டு பாடியும் வந்து எப்படி இருக்கும், டூ ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, அந்த டூ ஆப்ஜெக்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஆனால் வந்து என்னது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுலேயே நம்ம செகண்ட் கேஸ் பார்த்தோம். செகண்ட் கேஸ் என்னன்னு சொன்னோம், விஏபி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு விஏ வெக்டார் ப்ளஸ் விபி வெக்டார்னு சொன்னோம். அதே பிஏ வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா விஏ வெக்டார் ப்ளஸ் விபி வெக்டார். அப்போ என்னன்னா ஃபைனலாக அதோட கன்க்ளூஷன் சொல்லியிருப்போம், என்னன்னா the magnitude of relative velocity of one object with respect to other is equal to sum of magnitude of their velocity. சரியா? அப்போ என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு வெலாசிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ டூ ஆப்ஜெக்டும் வந்து என்னது விஏ அண்ட் விபிங்கிற வெலாசிட்டியில் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். அப்போ ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர்னா டூ ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து எவ்வளோவா இருக்கும்னா 90ஆக இருக்கும். அப்போ டூ ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 90. அப்போ 90ஆக இருந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஏபி ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். அப்போ மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா விஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் 2VA விபி காஸ் தீட்டான்னு சொல்லியிருந்தோம். அதில் தீட்டாவோட வேல்யூ 90, காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போ டோட்டலாக அந்த டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ ஃபைனலாக அதோட மேக்னிடியூடு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா விஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். சரி, அடுத்த நெக்ஸ்ட் கேஸ். இப்போ வந்து ஒரு consider a person moving with horizontal velocity with velocity Vm. The rain fall vertical with velocity Vr. The relative velocity than the rain with respect to person. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கன்சிடர் பண்ணோம், இப்போ வந்து ஒரு பர்சன் போகிறோம். அப்போ பர்சன் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகிறோம். எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிறோம் அப்படின்னா விஎம்ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிறோம். ஒரு பர்சன் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிறோம், விஎம்ங்கிற வெலாசிட்டி. இப்போ வந்து ரெயின் ஃபால் ஆகுது. ரெயின் ஃபாலோட வெலாசிட்டி வந்து என்னென்னா விஆருங்கிற வெலாசிட்டி. ரெயின் ஃபால் ஆகிற வெலாசிட்டி வந்து எப்படி ரெயின் ஃபால் ஆகுது, வெர்டிக்கலாக அவன் மேலே விழுது. அப்போ ரெயின் ஃபால் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெயின் ஃபாலோட வெலாசிட்டி வந்து விஆர், அந்த பர்சன் மூவிங் ஆகிற அந்த பர்சனோட வெலாசிட்டி வந்து விஎம். அப்போ என்ன இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எதுக்கு, இந்த ரெயினுக்கும் அந்த பர்சனுக்கும் உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். ரெயினுக்கும் அந்த பர்சனுக்கும் உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ then the relative velocity of the rain with respect to person. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா விஆர்எம் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு விஆர்எம். இதில் வந்து பார்த்தோன்னா விஆருங்கிறது வந்து எதோட வெலாசிட்டி அப்படின்னா ரெயின் ஃபாலோட வெலாசிட்டி. விஎம்ங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பர்சனோட வெலாசிட்டி. அப்போ இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம். இதை
பர்சனை பொறுத்து வந்து பார்த்தோன்னா ரெயினோட வெலாசிட்டி. அப்போ வி ஆரம் பர்சனை பொறுத்து ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா வி ஆர்எம் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு விஆர் வெக்டார் மைனஸ் விஎம் வெக்டார். இப்போ நம்ம இதோட வந்து பார்த்தோன்னா வி ஆர்எம் வெக்டார் இருக்குல்ல, வி ஆர்எம் வெக்டார் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ மேக்னிடியூடு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மேக்னிடியூடு வேல்யூ மேக்னிடியூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர்எம். அப்போ விஆர்எம் ஈக்குவல் டு விஆர்எம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎம் ஸ்கொயர். அதே வந்து அதோட டைரக்ஷன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டைரக்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் பை விஆர். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த பர்சனை பொறுத்து வந்து பார்த்தோன்னா ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிடியூடு வேல்யூ விஆர்எம். அப்போ விஆர்எம் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎம் ஸ்கொயர். அதே வந்து பார்த்தோன்னா அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் அப்படின்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் பை விஆர். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேட்டட் மோஷன். இப்போ ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேட்டட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நோ மோர் கான்ஸ்டன்ட் பட் சேஞ்சஸ் வித் டைம். இப்போ வந்து என்னது, த வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் நோ மோர் கான்ஸ்டன்ட் பட் சேஞ்சஸ் வித் டைம். டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைமை பொறுத்து வந்து என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்போ ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நோ மோர் கான்ஸ்டன்ட் பட் சேஞ்சஸ் வித் டைம். அப்போ அதோட வெலாசிட்டி என்ன, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதோட ஆக்சிலரேஷன் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ சேஞ்ச் ஆகி வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரேட்டட் மோஷன். இப்போ ஆக்சிலரேட்டட் மோஷனில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன் மோஷன் இஸ் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன், அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொன்னால் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். இப்போ யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா the change in velocity of an object per unit time is same, then the object is said to be moving with the uniform accelerated motion. அப்போ வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா the change in velocity of an object per unit time is same. per unit timeக்கு வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா பர் யூனிட் டைமுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 செகண்டுக்கு, செகண்ட் 1 செகண்டுக்கு, தேர்டு 1 செகண்ட் அப்படி கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட வந்து வெலாசிட்டி வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்னதுன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ என்னது யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன்னா த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பர் யூனிட் டைம் இஸ் சேம், தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேட்டட் மோஷனில் செகண்ட் ஒன்று என்னன்னு சொன்னோம், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் சொன்னோமா. அப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னா த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி மூவிங் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ வந்து என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் டைமுக்கு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது நான் யூனிஃபார்ம். அதே வந்து பார்த்தோன்னா சேம் டைமில் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டியை வந்து பார்த்தோன்னா டைமை பொறுத்த வந்து பார்த்தோன்னா மாறாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். அதே டிஃப்ரெண்ட் டைமுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி இருந்ததுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்த்தோன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்மு, அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா நான் யூனிஃபார்ம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னோம், ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னா த ரேஷியோ ஆஃப்
இப்போ ஆக்சலரேஷன்னா நமக்கு தெரியும் என்னது ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னென்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வந்து என்னென்னா ஆக்சலரேஷன். அதே ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி over the time interval. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா v1 எடுத்துக்கிறோம், ஃபைனல் வெலாசிட்டி v2. அதே மாதிரி இனிஷியல் டைம் வந்து t1, ஃபைனல் டைம் வந்து பார்த்தோன்னா t2. ஓகே, இப்போ இதோட வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன இருக்குது v1, அதோட இனிஷியல் டைம் வந்து t1ங்கிறதுல. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வெலாசிட்டி v2 டைம் t2ங்கிற டைமில் அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா v2. அப்போ இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா a ஆவரேஜ் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். அப்போ v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் பை t2 மைனஸ் t1. அப்போ இதை v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டாரை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா del v வெக்டார். அதே மாதிரி வந்து t2 மைனஸ் t1 எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் del t. del v வெக்டார் அப்படிங்கிறது டெல்டா அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச். அப்போ ஸ்டேட்மெண்ட்டே நம்ம என்னன்னு சொன்னோம், த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் த டைம் இன்டர்வல். அப்போ டெல்டா v நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். அதே மாதிரி டெல்டா டீயை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா t2 மைனஸ் t1. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் த டைம் இன்டர்வல். த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் த டைம் இன்டர்வல், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன். அப்போ சேஞ்ச் அப்படிங்கிறது எதை நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச். சரியா? அப்போ எங்கெல்லாம் டெல்டான்னு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து என்ன நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச். சரி, அடுத்த நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் t இஸ் கிவன் பை. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a வெக்டார். அப்போ a வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட் த டைமில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆக்சலரேஷன் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வெலாசிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அப்போ நம்ம அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா a வெக்டார்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா t டென்ஸ் டு 0 ஈக்குவல் டு டெல்டா v வெக்டார் பை டெல்டா t. அப்போ இதை வந்து நான் லிமிட் டெல்டா t டென்ஸ் டு 0 டெல்டா v வெக்டார் பை டெல்டா t எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா dv வெக்டார் பை dt. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொன்னோம் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஆக்சலரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷனுங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு அதோட யூனிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -2. இதோட யூனிட் வந்து என்னது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் அந்த செகண்ட் ஸ்கொயரை நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்புறம் இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா m பவர் 0 l பவர் 1 t பவர் -2. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெரிவேட்டிவ் காம்போனன்ட்ஸாக நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்டை கன்சிடர் பண்ணுங்கள். கார்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இஜெட் இதில் வந்து பார்த்தோன்னா இதோட ஆக்சலரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம். 3 இதுலேயும் வந்து ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a வெக்டார்ஸ் ஈக்குவல் டு dvx. இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸோட வெலாசிட்டி v ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ dvx பை dt இன்ட்டு எக்ஸ்னால i கேப். நெக்ஸ்ட்டு வந்து y ஆக்சிஸ்னு கன்சிடர் பண்ணால் dvy டிவைட் பை dt இன்ட்டு j கேப் ப்ளஸ் dvz டிவைட் பை dt இன்ட்டு k கேப். அப்போ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா dv வெக்டார் டிவைட் பை dt.
இது வந்து டிவி வெக்டாருங்கிறது காமனாக இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு கன்சிடர் பண்ணோன்னா எப்படி எடுப்போம் டிவிஎக்ஸ் டிவைட் பை டிடி, ஒய்னா டிவிஒய் டிவைட் பை டிடி, அதே இஜெட் அப்படின்னா டிவிஇஜெட் டிவைட் பை டிடி. சரி, இது வந்து பார்த்தோன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா ஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ கேப். இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர்டு ஒய் டிவைட் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு ஜே கேப். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர்டு இசட் டிவைட் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு கே கேப். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டி ஸ்கொயர்டு ஆர் வெக்டார் டிவைட் பை டிடி ஸ்கொயர். அப்போ இதை தான் வந்து என்னன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எது a vectors equal to d squared x divided by dt squared into I cap plus d squared y divided by dt squared into j cap plus d squared z divided by dt squared into k cap is equal to d squared r vector divided by dt square.